இந்த மறுசீரமைப்பு எந்த வகையில் திமுகவுக்கு உதவப் போகிறது? பெருமளவில் உதவும் நினைக்கிறேன். திமுகவுக்கு உதவுமா உதவாதாங்கிறது 3 வருடம் கழித்து 2029 அல்லது 5 வருடம் கழித்து 31 தேர்தலில் தான் நமக்கு தெரியும். பட் இப்போதைக்கு பார்ட்டியோட கேடர்ஸ் கிட்ட இது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும். இந்த சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு ஒரு தொண்டருக்கு கொடுக்க வேண்டிய உற்சாகத்தையும் அந்த ஒரு எனர்ஜியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக அது இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ராங்கான ஒரு அனாலிசிஸை திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய செயற்குழு உறுப்பினர்கள்கிட்ட இன்னைக்கு சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த முழு உரை நாளைக்கு முரசொலியில் போகும். லட்சக்கணக்கான முரசொலி வாசகர்கள் அதை படிப்பாங்க, தொண்டர்கள் படிக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதில் என்னன்னா அவங்களுக்கு இப்போ தான் புரியுது என்னென்ன தவறுகளை திமுக செய்திருக்கிறது, அந்த தவறுகளினுடைய பலன் எப்படி அவங்களுக்கு ஒரு தோல்வியை கொடுத்திருக்கிறது. ஏன்னா இது திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு தோல்வி. அவங்க எதிர்பார்த்தது திராவிடியன் மாடல் கவர்மெண்ட் 2.0 வந்துரும்னு நினைச்சாங்க. வரலன்னும் போது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் போல் அனாலிசிஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதில் இப்போது என்னென்னா ஒரு 78 ஆர்கனைசேஷனல் டிஸ்ட்ரிக்ஸை 110 நீங்கள் இது பண்ணும்போது ஒரு 32 பேருக்கு அதிகமாக வாய்ப்பு கிடைக்குது. பேசிக்கலாகவே ஒரு 32 பேருக்கு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்க போகுது. அது இல்லாமல் அந்த வயது வரம்பை கொண்டு வரும்போது அது நிறைய பேருக்கு ஒரு உற்சாகத்தை நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் ஒரு கிளை கழகத்தில் இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி. இப்போ 2026 சட்டப்பேரவை தேர்தல் அப்பயே பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு வேணும்னு கேட்டாங்க. அதன்படியே 16 பேருக்கு வாய்ப்பும் கொடுத்தாங்க. அதில் வெற்றி பெற்றது பார்த்தீங்கன்னா வெறுமனே 4 பேர் அப்படின்ற புள்ளி விவரம் தான் தெரியுது. அப்படின்னும் போது இது எந்த வகையில் கை கொடுக்கும் அப்படின்னு கேட்க. இல்லை, இளைஞர்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது திமுகவில் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது இந்த தேர்தல் தோல்விக்கு முன்னாலன்னா, நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப வாரிசுகளையும் நீங்கள் இளைஞர் கணக்கில் கொண்டு கார்த்திக் மோகன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க, கௌதம் சிகாமணிக்கு சீட்டு கொடுத்துட்டு அவங்களையும் இளைஞர் வரிசையில் சேர்க்குறீங்களா? அதை பெருசாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு கோகிலா மணிக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா அதுதான் இளைஞர்கள் மத்தியில் வரும். இப்போ திரு பரந்தாமன் அவர்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அது இளைஞர் லிஸ்ட்டில் வரும். இல்லை இப்போ டிஎம்கேல இருக்கக்கூடிய நியூ கிராப் ஆஃப் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க, வாரிசு அரசியல் இல்லாமல் அவர்களுடைய தலைவர் அவர்களுடைய பெற்றோர் பெருமளவில் திமுகவில் ஒரு பெரும் பதவியில் இருந்திருக்க மாட்டாங்க. திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அப்பா ஒரு கிளைக்கழக செயலாளர் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இளைஞர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது வேற. பட் இருக்கக்கூடிய வாரிசுகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய வாரிசுகளுக்கு சீட்டு கொடுத்துட்டு நீங்க இளைஞர்னு அந்த லிஸ்ட் அவங்கள கொண்டு இந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 45 வயது, 55 வயது, 60 வயது, அதன் பிறகு 70. மாவட்ட செயலாளருக்கு 70 வயது, 3 டெனியோர் தான். 3 × 5 வருஷம் ஒரு டெனியோர். மேக்ஸிமம் நீங்கள் 15 இயர்ஸ் தான் இருக்க முடியும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாவட்ட செயலாளர் 13 சீனியர் லீடர்ஸ் இருக்கிறாங்க. திரு அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட திரு ரகுபதி, ஏகப்பட்ட ரொம்ப நாள் கட்சியில் இருந்தவங்க, மிகப்பெரிய பதவிகளில் இருந்தவங்களோட பதவிகள் போக போகுது. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம். இன்னொன்று, இன்னைக்கு அந்த மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை மட்டும் இல்லாமல் சென்னை போன்ற பெருநகரங்களில் நீங்கள் 5000 வாக்குகளுக்கு 10,000 வாக்குகளுக்கு ஒரு பகுதி அப்படின்னு பிரிக்கும் போது நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன என்ன சொல்கிறது, இளைஞர்களுக்கு 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு, 35 வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அது கட்சிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். இது என்னன்னா, தாவேகா போன்ற ஒரு 2.5 வருடமே ஆன ஒரு கட்சி வெற்றி பெற்ற பிறகு திமுகவுக்கு இந்த ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஸோ உண்மையிலே அவங்க திமுக தொண்டர்கள் தாவேகாவுக்கு நன்றி சொல்லணும். இல்லைனா இப்படிப்பட்ட ஒரு ஸ்வீப்பிங் சேஞ்சஸ்லாம் டிஎம்கேல வந்திருக்குமான்னு தெரியாது. ஒரு ஷாக்கிங் டிஃபீட்டுடைய ஒரு ரிசல்ட்டாக தான் இந்த ஸ்வீப்பிங் சேஞ்சஸ் வந்திருக்குது. ஸோ இந்த மாவட்ட செயலாளர்கள் 110 பேர். ஸோ ஒரு மாவட்டத்திற்கு 2 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு சில மாவட்டங்களில் 3 சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு வரும்பொழுது அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அந்த பெரிய பொறுப்பை கொடுக்கலாம். அவங்களுக்கான பணி சுமையும் குறையும். ஸோ அப்போ 2 இது ஒரு பக்கம் பார்க்குறீங்க. திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியில் சீனியர்கள் இதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? சீனியர்கள் வேற வழி இல்லை, கசப்பு மருந்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அவங்களும் பார்த்துட்டாங்க எவ்வளவு சீனியர் ஜெயிச்சிருக்காங்க இந்த முறையும் கூட.
பெருமளவுல சீனியர்ஸும் ஜெயிக்க முடியல. நிறைய அமைச்சர்கள் தோல்விகள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய இல்ல அவங்களோட வாதம் 32 பேர் கண்டெஸ்ட் பண்ணதுல 17 பேர் நாங்க ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. நீங்க கம்பேரிட்டிவ்லி சீனியர் ஜூனியர் அப்படி சீனியர்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னா சார், இப்போ ஏவாவேலு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அதிமுகவுல இருந்து வந்ததுல இருந்து திருவண்ணாமலை இல்ல அந்த தான்ராம்பட்டில் அவர் மட்டும்தான் நின்றுகிட்டு இருக்காரு. வேற யாருக்குமே வாய்ப்பே கிடையாது. நீங்க துரைமுருகன் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா 71 இருந்து நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியா இருந்தா அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு தானே இதை பண்றாங்க. நீங்க அப்போ 15 வருஷத்துக்கு மேல இருக்காதீங்க. சீனியர்ஸுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வார்னிங்கை நீ கொடுத்துருக்கிறாரு. நீங்க வழிவிடணும், இளைஞர்களுக்கு வழிவிடணும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பீச்சை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும். ஒரு மாவட்ட செயலாளர் வளர்றதுனால அந்த மாவட்டத்தையோ இல்ல கட்சியோ வளர்த்து விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளையோர்களுக்கு வழி கொடுக்கணும், இளையோர்களுக்கு வழி கொடுக்கணும். இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொள்கை பிடிப்பு இருந்தா மட்டும் பத்தாது, அரவணைத்து போகின்ற அந்த ஒரு எண்ணமும் இருக்கணும், அந்த ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் உங்களால கட்சியை நடத்த முடியும். அப்படின்னும் போது என்னன்னா, திமுகவுக்கு கொள்கை ரொம்ப முக்கியம். ஆனா அந்த கொள்கை மட்டுமே இருக்கக்கூடாது, நீங்க எல்லாரையும் அரவணைச்சு போனோம். மாவட்ட செயலாளர்னா அது நீங்க குறுநில மன்னர் கிடையாது. இப்ப இந்த சேஞ்சஸ் என்ன உடைக்க போகுதுன்னா சார், இது வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் திமுகவுல ஒரு ஐ பெரியசாமி அவர்களோ இல்ல ஒரு KN நேரு அவர்களோ இல்ல ஒரு ஏவாவேலு அவர்களோ திரு ரகுபதி அவர்களோ இவங்க இருந்துட்டாங்கன்னா இவங்க வழியே விட மாட்டாங்க. விட்டாலும் அவங்க பசங்களுக்கு விடுவாங்கங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது. அந்த குறுநில மன்னர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் டிஎம்கேல இன்னும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அந்த குறுநில மன்னர் ஒவ்வொரு 15 ஆண்டுகளுக்கு மாற்றப்படுவார் அப்படிங்கிறதே அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி. இன்னைக்கு அவரோட ஸ்பீச்சை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. சீனியர்ஸுக்கான மெசேஜ் தான் அதில் தெளிவாக இருக்கு. இன்னொன்று என்னன்னா, யங்ஸ்டர்ஸையும் பெண்களையும் திருப்பி நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வாங்க, அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுங்க. அதையும் மீறி ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கட்சியினோட கொள்கைகளை பத்தி பேசுங்க. ஏன்னா நீங்க வெளியில போய் எல்லாரும் ஓட்டு கேட்டுட்டு இருந்தீங்க, ஆனா வீட்டுக்குள்ள இருந்தவங்க தாவேக்காக கேன்வாஸ் பண்ணி வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் போய் தாவேக்காக ஓட்டு போட்டாங்க. அதுவே யாருக்கும் தெரியல. இதை பல தலைவர்கள் மேடையில வெளியில சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை அவ்வளவு வெளிப்படையா சொல்லலனால குடும்பங்கள்ல முதல்ல பேசுங்க. உங்களுடைய உறவினர்களையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் கட்சிக்கு கொண்டு வாங்க. கட்சியினோட கொள்கைகளை அவங்க கிட்ட பேசுங்க. இளைஞர்களை நீங்க மீண்டும் கொண்டு வரணும், பெண்களை மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வரணும் பேசிட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்டா ஏன் தோல்வி அடைந்தோம் அப்படிங்கிற விஷயத்தையும் டச் பண்றாரு. தோல்வியெல்லாம் நமக்கு பெருசு இல்லை, கம்பேக் கொடுக்கறதுல நாம எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அடுத்து கொடுக்குற கம்பேக்கும் ஸ்பிளெண்டிடா கொடுப்போம். ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. தோல்விக்கான காரணங்கள் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஒரு சில காரணங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளணும். இந்த தோல்வியை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கட்சியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு, ஊருக்கே வெளிச்சம் கொடுக்கும் விளக்குக்கு தனக்கு கீழே இருட்டு தெரியாது. அப்ப என்னன்னா, 5 ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். யார் இன்புட்ஸ் கொடுத்தா, அது யாருக்கான மெசேஜ்? அது எல்லாருக்குமான மெசேஜ், கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமான மெசேஜ். ஏன் கிட்ட நீங்க நிறைய விஷயங்களை மறைத்து விட்டீர்கள், அவரையும் சேர்த்து சொல்லிக்கிறாரு. நாம எல்லாரும் எல்லா விஷயங்களையும் பண்ணோம், ஆனா நமக்குள்ள இருக்கிற குறைகள் நமக்கே தெரியல, அதை யாரும் பாயிண்ட் அவுட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. இனிமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஊருக்கு வெளிச்சம் கொடுக்கும் விளக்குக்கு தனக்கும் வெளிச்சம் கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் ஸ்பீச்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிற விஷயம். இது இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ரீஃபார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இமீடியட்டா அந்த 110 மாவட்டத்தையும் பிரிச்சு, அந்த புதுசா பிரிக்கிறாங்கல்ல சார் 32 மாவட்டம், அந்த மாவட்டங்களுக்கு இன்சார்ஜஸ் இமீடியட்டா போடணும். இல்லாம எக்ஸிஸ்டிங் மாவட்ட செயலாளர்கிட்ட அதை கொடுத்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் எலெக்ஷன்ஸ் வரைக்கும் அது கட்சிக்குள்ள இருக்கிற எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது மீண்டும் அந்த மாவட்ட தீர்மானங்கள்ல தெளிவாவே சொல்லியிருக்காங்களே, அது தலைவர் தான் அந்த முடிவு எடுப்பாரு, எந்தெந்த தொகுதியை இதோட இணைக்கணும் அப்படின்றத. எந்தெந்த தொகுதி இணைக்கிறது இல்ல சார், தொகுதியை இணைச்சிடலாம். தொகுதியை இணைச்சிட்டு இமீடியட்டா பொறுப்பாளர் போடணும்னு கட்சியில இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள், கீழ்மட்ட தொண்டர்கள்லாம் நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளூர்ல 10 கான்ஸ்டிடுவன்சி இருக்குது, 5 மாவட்டமா பிரிக்கிறாங்கன்னா, இப்போ புதுசா ஒரு மாவட்டம் பிரிக்கிறாங்கன்னா, அதை பக்கத்துல இருக்கிற மாவட்ட தலைவர்கிட்டயே நீங்க அதனுடைய பொறுப்பை எடுத்துக்கோங்கன்னா, இல்ல அவர்கிட்ட விட்டுட்டீங்கன்னா அவர் அவரோட ப்ராக்சியை தான் கொண்டு வருவார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இம்மீடியட்டா
கட்சியினோட தலைமை வந்து அது வந்து இன்சார்ஜஸ் போட்டு ஆர்கனைசேஷனல் எலெக்ஷன்ஸ் வரைக்கும் அந்த இன்சார்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். ஸோ இப்போ என்ன இந்த சேஞ்சஸை இமீடியட்டாக கொண்டு வந்து இதை வந்து ரோல் அவுட் பண்ணணும். இதை ரோல் அவுட் பண்ணுறது நீங்கள் கேட்ட கேள்வி எவ்வளவு சுலபமாக இருக்க போதா இல்லை கஷ்டமாக இருக்க போதாங்கிறத போக போக தான் பார்க்கணும். பட் சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பதவியை மாநில அளவில் கொடுத்துட்டு 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நிச்சயமாக ஒதுங்கியே ஆக வேண்டும்.